உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் மசூதி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி லிங்க் ரோடு போலீஸ் லைன் 5வது தெருவில் இஸ்லாமியர்கள் சிலர் ஆலயங்கள், பேருந்து நிறுத்தம் மற்றும் பள்ளிகளுக்கு அருகாமையில் மசூதி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், அப்பகுதியில் மசூதி அமைத்தால் பொதுமக்களுக்கும் பள்ளி பயிலும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படும் என்றும், இந்த ஆலயங்கள் அருகாமையில் மசூதி அமைவதால் பெருமசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் அப்பகுதி குடியிருப்போர் நலசங்கத்தினர் குற்றம் சாட்டி பண்ருட்டி பேருந்து நிலையம் பின்புறம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்து முன்னணி அமைப்பினர் அனுமதி இன்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முருகையன், புதுச்சேரி கோட்ட செயலாளர், இந்து முன்னணி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி 5வது தெருல இப்ப புதுசா ஒரு மசூதி கட்டுறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இது முற்றிலும் சட்டவிரோதமான 2005ஆம் ஆண்டுல இருந்து எந்த ஒரு புதிய கோவில் கட்டுறதுக்கோ மசூதி கட்டுறதுக்கோ சர்ச்சை கட்டுறதுக்கோ அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அதெல்லாம் மீறி இந்த கலெக்டர் புதுசா ஒரு மசூதி கட்டுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். ஆனா அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம, பஸ் ஸ்டாப் இல்லாம அது மாதிரி இடத்துல கட்டலான்ற ஒரு சட்டத்திட்டம் இதுக்கு முன்னாடி உண்டு. ஆனா இப்போ அந்த பயணியர் நிழற்குடைக்கு பக்கத்துல மசூதி கட்டுறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. ஆனா நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு முதலமைச்சர்ல இருந்து கலெக்டர்ல இருந்து இது சட்டவிரோதமா நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க, இது தப்புன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் கூட செவிசாய்க்காம இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மைக்காக அவங்க சொல்லும் போதே சொல்லியிருக்காங்க, இது இந்த சிறுபான்மையுடைய அரசு அப்படின்னு சொல்லி இந்துக்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது வன்மையா இந்துக்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கிறோம். இப்ப புதுசா கட்டக்கூடிய மசூதியால அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பெரிய ஆபத்து உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்ற விஷயத்தை நம்ம கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதை கொஞ்சம் கூட செவிமடுக்காம அனுமதி கொடுத்திருக்குதுன்றது மிக மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்ல, நாங்க இதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க எழுதி கொடுத்திருக்கிறோம். போன வாரம் திங்கட்கிழமை அனுமதி எழுதி கொடுத்திருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்த 24 மணி நேரத்துல அவங்களுக்கு அனுமதி இருக்குதா இல்லையான்றத காவல்துறை உடனே சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நாள் அதை வாங்கி அவங்க பாக்கெட்ல வச்சுட்டு இன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை உங்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சட்டவிரோதமா கைது பண்ணிருக்கிறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அப்போது போலீஸ் லைன் 4வது தெரு 6வது தெரு பகுதியில் இஸ்லாமியர்கள் சிலர் மசூதி, தர்கா அமைத்து தொழுகையில் ஈடுபட்டு வருவதாகவும், அதில் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொள்வதால் அதுவே அப்பகுதி மக்களிடையே சர்ச்சையையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி உள்ளதாகவும், தற்போது போலீஸ் லைன் 5வது தெருவில் மசூதி அமைப்பதற்கு சில இஸ்லாமியர்கள் திட்டம் தீட்டி வருவதாகவும், இந்துக்கள் அதிகம் வசிக்கும் போலீஸ் லைன் பகுதிகளை இஸ்லாமியர்கள் நூதன முறையில் ஆக்கிரமிக்க முயல்வதாக இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும், அதனை மீறி அப்பகுதியில் சிலிஸ்லாமியர்கள் மசூதி கட்டும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் அதனை கண்டும் காணாமல் மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் அப்பகுதி குடியிருப்போர் நலசங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக பண்ருட்டி காவல் நிலையத்தில் அனுமதி கோரி மனு கொடுக்கப்பட்டதாகவும், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் காவல்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பண்ருட்டி போலீஸ் லைன் 5வது தெருவில் மசூதி அமைப்பதற்கு பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் ஆதரவளிப்பதாகவும், பெரும்பான்மையான இந்துக்களின் ஓட்டுகளை பெற்றுவிட்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராக பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் செயல்படுவதாக இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் போலீஸ் லைன் 5வது தெரு குடியிருப்போர் நல சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி போலீஸ் லைன் 6வது தெருவை சேர்ந்தவன் நானு. அந்த குடியிருப்பு நல சங்கத்தோட செயலாளர் நானு. எங்க குடியிருப்பு பகுதியில ஏற்கனவே 7வது தெருவுல மசூதி என்ற பேர்ல ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி செயல்பாட்டுல இருக்குது. அந்த மசூதியில தொழுவு முதல் கொண்டு எல்லாமே பண்றாங்க 7வது தெருவுல. 6வது தெருவுல ஒரு வாடகை இடத்தை எடுத்து மசூதின்னு சொல்லி வச்சு அதுல பல பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் நைட்டு சமயத்துல தங்குறாங்க, பகல்லையும் தங்குறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்றது எங்களால உள்ளார போய் பார்க்க முடியல. 6வது தெருவுல திருப்பி 4வது தெருவுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மசூதின்னு சொல்லிட்டு ரோட்டு ஓரமாவே வச்சு அதை ஒரு மசூதின்னு இயக்கின்னு வந்தாங்க.
அதை வந்து நாங்க முறையான அனுமதி வாங்கினீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மின்பகுதி வந்து ஒரு ஹோட்டலுக்கு விட்டுட்டு உள்பகுதியை வந்து தொழுவா மற்றது எல்லாமே நடக்குது. ஒரு ரம்ஜான் பக்ரீத் வந்தா மைக் வச்சு தொழுவுறாங்க அங்க, அது பள்ளிவாசலாக தான் இயங்கின்னு வருது. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா வந்து 5வது தெருவுல ஒரு குடியிருந்த வீட்டை வந்து விலைக்கு வாங்கி அதை வந்து இடிச்சிட்டு இப்ப வந்து மசூதி கட்ட போறோம்னு சொல்லி 5வது தெரு முனையில பஸ் ஸ்டாப்புக்கு பின்பக்கம் செய்யறாங்க. இந்த 5வது தெரு பக்கத்துலதான் வந்து ஜான்டரி ஸ்கூல் இருக்கு. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஒரு ஸ்கூல். இது பல விதமான பப்ளிக் எக்ஸாம் அங்கதான் நடக்குது. 10வது 12வது, அடுத்தது டிஎன்பிசி எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாமு, வேற ஏதாவது அரசாங்க எக்ஸாம் எதா இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்துல தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு பொது தேர்வு எழுதக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இவங்க வந்து ஒரு மசூதின்னு கட்டுறாங்க. இந்த மசூதியால அங்க வந்து கடைசி நேரத்துல இவங்க 12:45 பாங்கு ஓதும் போது அங்க கடைசி நான் எழுதக்கூடிய இதை வந்து தவிர்க்கக்கூடிய சூழல் வரும். அவங்களோட மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். இது எல்லாமே வந்து ஒரு பொதுநல கருத்தோட நாங்க சொல்றோம். இதை வந்து கலெக்டர்கிட்டையும் முறையிட்டு இருக்கிறோம், சிஎம் செல் வரைக்கும் சொல்லி இருக்கிறோம். யாரும் இதுக்கு வந்து செவி சாய்க்கல. அடுத்தது அரசாங்க விதிமுறைப்படி குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தான் அடுத்த மதம் சார்ந்த கோயில் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. பக்கத்திலே மாரியம்மன் கோயில் இருக்கு, இந்தாண்ட சைடு எல்லையம்மன் கோயில் இருக்கு, இந்தாண்ட அங்காளம்மன் கோயில் இருக்கு. இது மத்தியில வந்து இவங்க வந்து ஒரு தர்கா வந்து அங்க நடத்தணும்னு சொல்லி கட்டணும்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. இதை வந்து நாங்க கடந்த 3 வருடமா வந்து அங்கங்க மனு கொடுத்து தள்ளி கோர்ட்லயும் கேஸ் போட்டு வச்சிருந்தோம். இப்ப வந்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து இவங்க வந்து பெரும்பாலான ஓட்டு அவருக்கு போட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறார். இவங்க தான் எனக்கு ஓட்டு போட்டு என்ன வந்து ஜெயிக்க வச்சாங்கன்ற மாதிரி ஒரு வேல்முருகன் பேசுறாரு. பப்ளிக் மீட்டிங்ல வந்து தெளிவா சொல்றாரு, என்னோட உறவுகள் முஸ்லிம் உறவுகள் தான் எனக்கு தேவை, சங்கிகள் தேவையில்லைன்றார். முஸ்லீம் வந்து அந்த இதை கட்டியே தீருவாங்க, இதை யாரு தடுக்கிறாங்களோ என்னோட படையோட வந்து நான் அதை செஞ்சு காட்டுவான்னு மிரட்டுறாரு. இப்ப அவருக்கு வந்து இவங்க முஸ்லீம் ஓட்டு வந்து முக்கியம்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு அவருக்கு முக்கியம் தோணல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், இவர் அடுத்த எலெக்ஷன்ல இப்பயே கூட ரிசைன் பண்ணிட்டு எனக்கு இந்துக்கள் ஓட்டு வேணாம்னு சொல்லி இவரை நிக்க சொல்லுங்க. இவரோட சொந்த தொகுதியிலே இவரால ஜெயிக்க முடியாம இந்த பண்ருட்டி வந்து 2 முறையா ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. 2-3 முறையா பண்ருட்டி தான் ஜெயிச்சிருக்காரு. இவரோட சொந்த உறவுகளே வந்து அங்க வந்து இவரை ஜெயிக்க வைக்கல. ஆனா பண்ருட்டில் இருக்கிற இந்துக்கள் மக்களும் சேர்ந்து போட்டுதான் இவரை ஜெயிக்க வச்சோம். ஆனா இன்னைக்கு இந்துக்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி பேசுறாரு. அவரோட சப்போர்ட்ல தான் இப்ப கலெக்டரையும் மிரட்டி எல்லாரையுமே மிரட்டி பண்ருட்டி நகராட்சியும் மிரட்டி இதோட ஆர்டர் பூரா வாங்கி கொடுக்குறாரு. கட்டுறதுக்கான அத்தனை ஆர்டரையும் வந்து வேல்முருகன் தரப்புல தான் வாங்கி கொடுக்குறாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு செஞ்சுட்டு போயிடுவாரு. நாளைக்கு இந்த தொகுதியில இருக்கிறாரோ நெய்வேலி தொகுதியில இருக்கிறாரோ இதுல அவஸ்தைப்பட போறது இந்த குடியிருப்பு மக்களான நாங்க தான். காலத்துக்கு நாங்க தான் இதுல அவஸ்தைப்படணும். இது சம்பந்தம் வந்து நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு இந்து முன்னணி கூட ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து ஸ்டேஷன்ல எல்லாமே நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். மைக் முதல்ல கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அவங்க பர்மிஷன் தரேன்னு சொன்னாங்க. கடைசி வினாடியில வந்து பர்மிஷன் கிடையாது, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க. அதனால மீண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணதால கைது பண்ணிருக்காங்க. இதுக்கு கலெக்டரும் சிஎம் சாரும் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு தரணும். நாங்க மசூதியே வேணாம்னு சொல்ல அந்த இடத்துல வேணாம், வேற எங்கேயாவது கட்டட்டும். நாங்க அவங்களுக்கு விரோதமான ஆளும் கிடையாது. வேற எங்கேயாவது கட்டட்டும், ஒதுக்குப்புறமான இடத்துல கட்டட்டும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இடத்துல வந்து அதை கட்ட வேணாம். இது வந்து கலெக்டர் செவிசாச்சு இரு தரப்பையும் வந்து கூட்டு பேசி ஆலோசனை பண்ணணும். அது இல்லாம பீஸ் மீட்டிங் வச்சு 2 தரப்பையும் நாங்க கூட்டு பேசுறோம்னாங்க. ஆனா ஒருபட்சமா அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, எங்களை வந்து கூட்டு பேசவே இல்லை. அதுவும் ஒரு குறையாவே இருக்கு. எங்களுக்கு வந்து ஒழுங்கான முடிவு எடுத்து அந்த மசூதியை மாத்தலன்னா மேற்கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். உண்ணாவிரதத்துக்கும் ரெடியா இருக்கிறோம், முற்றுகை போராட்டத்துக்கும் ரெடியா இருக்கிறோம். போலீஸ் லைன் 5வது தெருவில் இஸ்லாமியர்கள் மசூதி அமைப்பதை மாவட்ட நிர்வாகம் தடுக்காவிட்டால் அப்பகுதி மக்களை திரட்டி இந்து முன்னணி அமைப்பினர் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடு போவதாக தெரிவித்துள்ளது. மேலும் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.